சாக்குலாக்கு பேபி சாக்குலாக்கு பேபி லுக்கு விட தோணலையா. ஹாய் பாப்பி, அழகா இருக்க. அம்மா டாடா. டேய், என்ன யூடிசிங் பண்றீங்களா? யூடிசிங்கா? யோ 5 வயசு குழந்தையா அது? 5 வயசா இருந்தாலும் 15 வயசா இருந்தாலும் பொண்ணு தான். யூடிசிங் தான். கருத்து இருந்தாலும் இவனுங்க நம்மள ரொம்ப தான் டார்ச்சர் பண்றானுங்க. இந்த காலத்து பேச்சலர்ஸ் அயோக்கியனுங்க. அந்த காலத்தை நாங்கெல்லாம் பேச்சலர்ஸ் ஆனப்போ எவ்வளவு நல்லவங்களா இருந்தா தெரியுமா? பெருசு இங்க வா. என்ன இப்ப என்ன சொன்ன? அந்த காலத்து பேச்சலர்ஸ் போல இந்த காலத்து பேச்சலர்ஸ் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 13 வயசுல. பேச்சுலர்னு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான் பாரு, அவன் தான் என் பேச்சுலர். அந்த காலத்துல யார் என் பேச்சுலரா இருந்தீங்க? 13 வயசுல 8 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் பெண்ணின் திருமண வயது 21, ஆணின் திருமண வயது 28ன்னு ஏத்திட்டீங்களேயா? உலகம் தோணுனதுல இருந்து எய்ட்ஸ்னு ஒரு நோய் இல்லவே இல்ல. இவனுங்கெல்லாம் ஆடி ஓஞ்சி முடிஞ்ச பிறகுதான் அந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. சரி, அதை விடு பெருசு. ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ அழகா இருக்க அப்படின்னு நம்ம கருத்து சொன்னா சும்மா இருக்குன்னு சேத்துல உள்ள தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. என்ன பால் வாங்க ஃபுல் சூட்ல நிக்கிற? ஐயே, 13 வயசுல கல்யாணம் ஆன உனக்கும் உன் 8 வயசு பொண்டாட்டிக்கும் சேர்த்து உங்க அப்பா சோறு போட்டிருப்பார். ஆனா இந்த காலத்து பேச்சுலர்ஸ் அப்படி இல்லையா? பெத்த அம்மா அப்பாக்கு சோறு போடணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான் பார், அவன் தான் இந்த காலத்து பேச்சுலர். இனிமே அந்த காலத்து பேச்சுலர் போல இந்த காலத்து பேச்சுலர் இல்லைன்னு எவனாவது வாயை திறந்தீங்க, எல்லாம் கலிகாலம். 8 வயசு குழந்தைய நீங்க கல்யாணம் பண்ணதுனால தான் 5 வயசு குழந்தை கூட உங்க கண்ணுக்கு ஃபிகரா தெரியுது. கலிகாலம் நீங்களே, அது நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். உங்க அண்ணன் சாதாரணமா பென்சில் ஷார்ப் பண்ணவே அறுவலை தான் யூஸ் பண்ணார் போட்டிருக்கு. இந்த பையன் பார்க்கறதுக்கு பழம் மாதிரி இருக்கான். இவன் போய் உன் தங்கச்சியை லவ் பண்ணிருக்கான் பாரு. சரி, நான் போய் கேஸ் எத்தனை மணிக்குன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி. மறந்துட்டேன்னு நினைக்காத, சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். இது பாருங்கண்ணே, நான் செக். அது செஸ்டா. அதுலயும் அப்படி இருக்கா? அடிங். என்ன சவாரிக்கு போலியா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா டெய்லி ஏதோ ஒரு கேம் விளையாடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அதனால தான் கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம ஃபிளாட்ல ஏற பொம்பளை குரல். எஸ் சித்ரா, என்ன திடீர்னு வந்திருக்க? யாராவது பாத்திர போறாங்க? யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். ரொம்ப போர் அடிச்சது. இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருக்க போறேன். ஆனந்த், ஹாய். பாலாஜி. ஹாய். இவங்களே எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரியுமா? நான் வரும்போது போகும்போதெல்லாம் என்ன கேலி பண்ணிருக்காங்களே. நீங்களா? என்னங்க எப்பயும் நடந்ததெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு, சும்மா தமாஷ்க்கு. என்ன வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? சாரி சாரி, உட்காரு. என்னடா அந்த பிளாஸ்க்ல என்ன காப்பியா? மூட்ரி மூடி தானே பாருக்கு. பாலா, நான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிருக்கேன், பாக்குறியா? நம்ம பேக் டு தி ஃபியூச்சர் ஆல்பம். நான் வரைஞ்சது. இதான் ஆல்பத்தோட லட்சணமா? உன் பக்கத்துல வேற ஒருத்தர் இருக்கா, என் பக்கத்துல வேற ஒருத்தர் இருக்கா? உன்னை யாரு நடுவுல இருந்து பார்க்க சொன்னது?
ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. இது யாரு? நீயும் நானும் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் பாரு. ஏய் பாருங்கடா, இது நம்ம கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன். ஆமா, இதெல்லாம் உன் வயிறு பெருசா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டியா? போகுது பாரு புத்தி. நான் பிரெக்னன்ட். ஓ, எத்தனை மாசம்?